ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எள்ளு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு எள்ளை வடச்சட்டியில் தேவையான அளவு போட்டு வறுக்க ஆரம்பிங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு வறுக்காதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுங்க, இல்லைன்னா அது கருகிரும். ஓரளவுக்கு வறுத்த வாசனை வந்த உடனே எள்ளை இறக்கிடுங்க. எள்ளு உடல் எடையை அதிகரிக்க உதவுது, சர்க்கரை நோயை தடுக்குது, இரத்த சோகையையும் தடுக்கும். எள்ளு குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற உதவுது. இரத்த அழுத்த நோயையும் இது குறைக்குது. இது தோலில் ஏற்படுற சொறி, சிரங்கு, புண்களை போக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு கூட தேங்காய் சில்லு, பூண்டு, வத்தல், உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த எள்ளு சட்னி ரெடி ஆகிடும். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளை நீங்கள் சாப்பிட உங்களோட முகம் பளபளன்னு ஆகிடும். உங்கள் கண்கள் நல்லா ஒளி பெருகும். இது எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பீரியட் டைம் கரெக்டாக வராமல் இருக்கும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.